ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபிஷ் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஈவனாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளித்து பேஸ்ட் பதம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணி வச்ச மீனை இது கூட சேர்த்துடலாம். மீனில் எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி நல்லா பிரட்டி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி வாணலி அடுப்பில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. 2 பக்கமும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனாலே போதும். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். வாணலி ஹீட் ஆனோடனே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது கூடவே 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிச்செடி போட்டு வெங்காயம் வதங்கினோன்னே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிச்செடி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி மசிய உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டால் சீக்கிரமாகவே தக்காளி மசிஞ்சிரும். தக்காளி மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாம் மசிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ எண்ணெய் திரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். புளி எலுமிச்சம்பழம் அளவு சைஸு நல்லா கட்டியாக கரைச்சி இது கூட சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும். ஒரு கொதி வந்தாலே போதும். நல்லா கொதிச்சிருச்சு. 1 கப் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சு இந்த மாதிரி கெட்டி பதம் வந்தோடனே வறுத்து வச்ச மீன், மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஃபிஷ் கிரேவி ரெடி. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு, அப்பத்துக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.